ஆளுநருக்கு என்ன உரிமை இருக்கு? சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாகவே 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டு கண்ணாபினான்னு திட்டும் போதே என்ன சொல்லிடுச்சு? எப்பா உனக்கு 3 வேலை தான் இருக்கு. ஒன்னு மசோதா வந்தா கையெழுத்த போடணும். கையெழுத்து போடல உனக்கு ஏதாவது அதுல கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டை போட்டு திருப்பி அனுப்பணும். அது இல்லனா ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இதை தவிர ஆளுநருக்கு வேற வேலையே கிடையாது. 1,20,000 கோடி முதலீடு வந்தா உனக்கு என்ன? 1,50,000 கோடி முதலீடு வந்தா உனக்கு என்ன? நீ இந்த முதலீடு வருவதற்கோ அந்த முதலீடை வச்சு தொழில் செய்வதற்கோ ஏதாவது நீ பண்ணியா? அதை நிர்வகிக்கிறதுக்கு உனக்கு ஓட்டு போட்டு மக்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்களா? வந்தா டீயை குடிச்சுட்டு எழுதி கொடுத்ததை பேசிட்டு போனோம். அது மட்டும் தான் உன் வேலை. திமுக எம்எல்ஏக்களை எந்திரிச்சு கவர்னரே வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, முதல்ல சின்ன புள்ள மாதிரி என்ன பண்ணீங்க? மைக்கு வேலை செய்யலன்னு சொன்னீங்க. இங்கே மைக்கு வேலை என்ன பண்ணுவோம்? தோழர்கள்ட்ட அப்படியே பேசுவோம். உண்மையாலுமே மைக்கு வேலை செய்யலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பொய்க்காக மைக்கு வேலை செய்யலன்னு ஸ்கூல் பையன் ஹோம்வொர்க் நோட்டை வீட்டுல விட்டு வந்துட்டோங்கிற மாதிரி ஒரு சாக்க சொன்னீங்க. அதுவும் எடுபடல. வெளியே பத்திரிகை நிருபர்கள் இல்லங்க மைக்கெல்லாம் வேலை செஞ்சுதான் இருந்துச்சு. சபாநாயகர் பேசுறாரு, அடுத்து பேசுறாங்க, எல்லாம் மைக்கெல்லாம் ஒழுங்கா தான் இருந்துச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு உடனுக்குடன் ஒரு 4 புள்ளி விவரத்தை போட்டு அது என்ன 13 அது 13 இருந்தா என்ன 130 இருந்தா என்ன எல்லாமே குப்பை தான். அப்படி ஒரு குப்பையான ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அப்ப இது போன்ற அரசியல் செய்வதற்காக மட்டும்தான் அவர் இங்க இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் இன்னொரு வேலை என்ன பண்ணுவாரு? பொங்கலுக்கு வந்தா திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது, வள்ளலாருக்கு காவி சாயம் பூசுறது, வைகுண்டருக்கு காவி சாயம் பூசினா கன்னியாகுமரியில போராட்டம் பண்ணாங்க. நீ யாரியா எங்க வைகுண்டருக்கு காவி உடைய போத்துறது அப்படின்னு பண்ணாங்க. அப்ப முழுக்க முழுக்க ஒரு தேர்ட் ரேட்டட் சங்கி, இன்டர்நெட்ல ட்ரோலா இருக்கிற ஒரு சங்கி. அந்த ராஜ்பவன் ஒரு ஐடி இருக்கு, ஆளுநரோட அபிஷியல் ஐடியா. அதை போயிட்டு ராஜ்பவன் கையை வச்சுட்டு மறைச்சு பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ட்ரோல் வீடியோ போடுற சங்கி பேஜ் மாதிரி தான் அந்த ட்விட்டர் பேஜை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பதவியில இருந்துட்டு அப்படி ட்விட்டர்ல ட்வீட் பண்றதுக்கும் அறிக்கை விடுறதுக்கும் செஞ்சா அசிங்கப்படுத்துறது நாம அவரா? இது ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சு. வருஷம் அவரும் வெளியே போறாரு, நீங்க ஏன் தொடர்ந்து ஆளுநரை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, அவரை ஏன் கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி வைக்கிறாங்க. கேள்வி வைக்கிறவங்க எல்லாருமே நன்கு புரிந்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஆளுநர் அப்படிங்கிற பதவியை இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த அந்த பதவியை நாங்க மதிக்கிறோம். அந்த பதவியை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற, அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற நபர் ஆர்.என். ரவி தான். அவர் தான் அவர் பதவியை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க இந்த திமுக திமுகவை விமர்சிப்பது, திராவிட மாடலை விமர்சிப்பது, இந்த அரசை விமர்சிப்பது அதெல்லாம் விட்டுருங்க. ஆளுநர் பதவியிலிருந்து ஒருத்தர், அவரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாநிலத்துக்கு கான்ஸ்டிடியூஷனால நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு அந்த ஒரு இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த உன்னதமான ஒரு பதவியில உட்காந்துட்டு குழந்தை திருமணங்கள்லாம் அவ்வளவு தவறு இல்லை, அந்த காலத்துல நாங்களே குழந்தை திருமணம் தான் பண்ணன்னு சொல்ற ஒருத்தர் அந்த பதவிக்கு தகுதியானவரா? அந்த பதவியை நாங்கள் அசிங்கப்படுத்துறோமா, குழந்தை திருமணத்தை நியாயப்படுத்தும் இந்த சங்கி அசிங்கப்படுத்துகிறாரா? மக்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப ஆர்.என். ரவிக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆர்.என். ரவி வெளியே போனதற்கும் அவரை திமுக அவமதித்து விட்டதும் அப்படின்ட்டு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. சரி, பிஜேபி மாதிரி நடந்துகிட்டா தான் நல்லது, பிஜேபி மாத்தி நடந்துகிட்டா ஆச்சரியம் தான் படணும். ஆனா கூட இருக்காங்களா அதிமுகவும் இதுக்கு துணை போது இல்லையா? எவ்வளவு வேடிக்கை அப்படின்னா, கட்சி பேர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையா அப்படின்னு கேட்டது யாரு? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணான்னு பேரு வச்சுக்கிட்டு ஆளுநர் ரவிக்கு ஒத்து ஊதுற இந்த அரசியல், இதை விட கேவலமான அரசியலை ஒரு எதிர்கட்சி செய்ய முடியுமா? இது எதிர்கட்சியின் வேலையா? உங்களை எதிர்கட்சியாக உட்கார வைத்திருப்பது மக்கள் குரலாக ஆளுங்கட்சியை கேள்வி எழுப்பதான வழிய அந்த மக்களின் இறையாண்மை. ஏன்னா சட்டமன்றம் அப்படிங்கிறது திமுகவோட சொந்த வீடு கிடையாது, அது கோபாலபுரம் கிடையாது. சட்டமன்றம்ன்றது நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டு, எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா வகுப்புல இருக்கிற மக்களும் ஓட்டு போட்டு, இந்த மக்களின் பிரதிபலிப்பாக இந்த மக்களின் மொத்த இறையாண்மையின் வடிவம் தான் சட்டமன்றம். அப்ப அதை அவமதிக்கிறாங்கன்னா அவங்க தமிழக மக்களை அவமதிக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கூட்டணி பிச்சைக்காக உங்க கட்சியை தோற்றுவித்த நபர், அவருக்கு ஆசானாக இருந்த அண்ணாவே அவமதிக்கும் வண்ணம் இன்னைக்கு ஆளுநருக்கு துணை போறீங்க. சரி, ஆளுநர் கேட்ட கேள்வியில என்னப்பா தப்பு அப்படின்னா, அதாவது முதலீடு செய்யறத தப்பான கணக்கு கொடுத்துருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு பத்தி எதுவுமே இல்ல, இது இல்ல அது இல்ல, இதெல்லாம் கேள்வி கேட்கிறாரு. இதெல்லாம் நீங்களும் தானே திமுக அரசை பார்த்து கேள்வி கேட்கறீங்க, எதிர்கட்சி எல்லாம் கேட்கறாங்கல்ல. ஆளுநர் கேட்கறதுல என்னப்பா தப்பு அப்படின்னா, அதுல தகவல் சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படிங்கிறது பேச்சு கிடையாது. ஆளுநருக்கு இந்த கேள்வியை கேட்கும் உரிமையே இல்லை அப்படிங்கறதா இங்க பிரச்சனை. ஆளுநருக்கு என்ன உரிமை இருக்கு?
சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாகவே 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டு கண்ணாபினான்னு திட்டும் போதே என்ன சொல்லிடுச்சு, எப்பா உனக்கு 3 வேலை தான் இருக்கு. ஒன்று மசோதா வந்தால் கையெழுத்தை போடணும். கையெழுத்து போடல உனக்கு ஏதாவது வந்து அதில் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டை போட்டு திருப்பி அனுப்பணும். அது இல்லைனா ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இதை தவிர ஆளுநருக்கு வேற வேலையே கிடையாது. 1,20,000 கோடி முதலீடு வந்தால் உனக்கு என்ன, 1,50,000 கோடி முதலீடு வந்தால் உனக்கு என்ன? நீ இந்த முதலீடு வருவதற்கோ அந்த முதலீடை வச்சு தொழில் செய்வதற்கோ ஏதாவது நீ பண்ணியா? அதை நிர்வகிக்கிறதுக்கு உனக்கு ஓட்டு போட்டு மக்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்களா? வந்தா டீயை குடிச்சுட்டு எழுதி கொடுத்ததை பேசிட்டு போகணும். அது மட்டும்தான் உன் வேலை. அங்கே சரித்தன்மை பார்க்கறதுக்கெல்லாம் ஆளுநருக்கு உரிமையே கிடையாது. இந்த கவர்னர்ஸ் போஸ்ட் இஸ் அ ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். இதை நான் சொல்லலை, அரசியல் நிர்ணய சபையில் அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கிய போது அரசியல் நிர்ணய சபையிலே சொல்லியிருக்கிறாங்க கவர்னர் போஸ்ட்ங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் தான். இதை நம்ம இழிவாக சொல்ல. ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது தான் எல்லா சட்ட மசோதாவுக்கும் எல்லா திட்டத்துக்கும் சீல் வைக்கிறது. அப்போ அதுவாக தான் நீங்கள் ஒரு அப்ரூவல் போஸ்ட்டில் இருக்கீங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா அந்த மாண்பையோடு நீங்கள் நடந்துக்க வேண்டும். அதை நீங்கள் நடந்துக்கல. யாரும் வந்து அங்கேருந்து திமுக எம்எல்ஏக்கெல்லாம் எந்திரிச்சு கவர்னரே வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, முதல்ல வந்து சின்ன பிள்ளை மாதிரி என்ன பண்ணீங்க, மைக்கு வேலை செய்யலைன்னு சொன்னீங்க. இப்போ இங்கே மைக்கு வேலைலாம் என்ன பண்ணுவோம், தோழர்கள்ட்ட அப்படியே பேசுவோம். உண்மையாலுமே மைக்கு வேலை செய்யலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பொய்க்காக மைக்கு வேலை செய்யலைன்னு ஸ்கூல் பையன் ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டில் விட்டு வந்துட்டுவாங்கிற மாதிரி ஒரு சாக்கை சொன்னீங்க. அதுவும் எடுபடல. வெளியே வந்து பத்திரிகை நிருபர்கள்லாம் இல்லைங்க மைக்கெல்லாம் வேலை செஞ்சு தான் இருந்துச்சு, சபாநாயகர் பேசுகிறாரு, அடுத்து பேசுகிறாங்க, எல்லாம் மைக்கெல்லாம் ஒழுங்காக தான் இருந்துச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு உடனுக்குடன் ஒரு 4 புள்ளி விவரத்தை போட்டு அது என்ன 13, அது 13 இருந்தால் என்ன, 130 இருந்தால் என்ன, எல்லாமே குப்பை தான், அப்படி ஒரு குப்பையான ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அப்போ இது போன்ற அரசியல் செய்வதற்காக மட்டும்தான் அவர் இங்கே இருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் இன்னொரு வேலை என்ன பண்ணுவார், பொங்கலுக்கு வந்தால் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது, வள்ளலாருக்கு காவி சாயம் பூசுறது, வைகுண்டருக்கு காவி சாயம் பூசி தான் கன்னியாகுமரியில் போராட்டம் பண்ணாங்க. நீ யாரையா எங்கள் வைகுண்டருக்கு காவி உடைய போத்துறது அப்படின்னு பண்ணாங்க. அப்போ முழுக்க ஒரு தேர்ட் ரேட்டட் சங்கி, இன்டர்நெட்டில் ட்ரோலாக இருக்கிற ஒரு சங்கி. அந்த ராஜ்பவன் ஒரு ஐடி இருக்குது, ஆளுநரோட அஃபீஷியல் ஐடியா. அதை போயிட்டு ராஜ்பவன்றதை கையை வச்சுட்டு மறைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ட்ரோல் வீடியோ போடுற சங்கி பேஜ் மாதிரி தான் அந்த ட்விட்டர் பேஜை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பதவியில் இருந்துட்டு அப்படி வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறதுக்கும் அறிக்கை விடுறதுக்கும் செஞ்சா அசிங்கப்படுத்துறது நாம அவரா? அப்போ அவரே தான் இதை முடிவு பண்ணிக்கணும். இதையெல்லாம் தாண்டி அவர் இன்னும் பல முத்துக்களை ஊத்துருக்காரு. நியூட்டன் கண்டுபிடிச்சது, டார்வின் கண்டுபிடிச்சதெல்லாம் ஐரோப்பாவில் தான் செல்லும், நம்ம நாட்டில் செல்லாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நம்மலாம் வந்து குரங்குலம் தான் வந்திருக்கோம், அவர் எதுலேருந்து வந்திருக்காரு நம்மளுக்கு தெரியல. அதனால டார்வினை நம்ம ஏற்றுக்கிறோம். அதே போல் வந்து நம்மளுக்கு மூளை தலையில் இருக்குது, அதனால நியூட்டன் புவியீர்ப்பு சக்தியை ஏற்றுக்கிறோம். அவருக்கு தலையில் நிக்கல போல மூளை, அதனால அவர் நியூட்டன் விதியை ஏற்றுக்க மாட்டாரு. இது போல அறிவியலுக்கு எதிரான, இந்த சமூக நீதிக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, குழந்தை திருமணத்தை ஆதரிக்கும், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை எதிர்க்கும் எல்லா விஷயத்துக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா ஆளுநர் ஆர்எஸ்எஸ் திட்டத்தை இங்கே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு 2 முறை செஞ்சார்னா நாங்கள் இதை ஒரு சாக்காக பயன்படுத்திக்கிட்டு இன்னும் எங்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அரசியலை கொண்டு போய் சேர்த்துருவோம். அதனால நீங்கள் இந்த பதவியில் இருக்கீங்களோ இல்லை நாளைக்கே உங்களை திரும்ப பெறாங்களோ, ஆளுநர் ரவி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டே இருப்போம். அவர் அநீதியை கொண்டு இயங்குகிறார், நாங்கள் அறிவையும் அறத்தையும் கொண்டு இயங்குகிறோம். கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். 20 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு நபர் இருந்தாருன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் பேசும் உண்மை 2000 வருஷம் ஆனாலும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அவர் அடுத்த முறை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், நடவடிக்கைகளில் ஒழுக்கம் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.